லண்டனையே அதிர வச்ச ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கண்ணில் முழுசாக பார்க்க போகிறேங்க. உங்கள் லைஃப்லையும் ஏதேனும் அமானுஷ்ய திகில் சம்பவங்கள் நடந்துருச்சுன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் நான் ஜிமெயில் அனுப்பியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் நான் வாய்ஸ் நோட்டாக கூட சென்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய சம்பவங்களை நம்மளோட யூடியூப் சேனலில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க டேரெக்டாக ஷோக்குள்ள போகலாம். இந்த சம்பவம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லண்டனில் 1977 காலகட்டத்திலேருந்து 1979 காலகட்டம் வரைக்கும் நடந்திருக்குங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, லண்டனில் மொத்தம் 284 கிரீன் ஸ்ட்ரீட் இருக்குங்க. அங்கே பெக்கி ஆன்லைன் அப்படின்ற ஒரு தாய் அவங்க 4 குழந்தைகளோடு பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு குடி போகிறாங்க. அந்த புது வீட்டுக்கு குடி போன 2 மாதங்கள் மட்டும்தான் அந்த வீட்டை அந்த பெக்கி ஆன்லைனும் அவங்க 4 குழந்தைகளும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த பெக்கி ஆன்லைன் அப்படின்ற இந்த தாயோட கணவர் இறந்தும் போயிடுறாங்க. பட் இருந்தாலும் 4 குழந்தைகளையும் நல்லா வளர்க்கணும் அப்படின்ற காரணத்தினால தன் உழைப்போடு அந்த 4 குழந்தைகளையும் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க இந்த பெக்கி ஆன்லைன் அப்படின்ற அவங்களோட தாய். பெக்கி அப்படின்ற இந்த பெண்மணி இரவு நேரங்களில் தூங்கும்போது விசித்திரமான உணர்வுகள் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குதுங்க 2 மாதங்கள் கழித்து. ஆனால் ஆகஸ்ட் மாதம் ஒரு நாள் இரவு மட்டும் இந்த பெக்கி ஆன்லைன் அப்படின்ற இவங்களுக்கு ஒரு விசித்திரமான ஒரு கனவு ஒன்று வருதுங்க. அந்த கனவில் இவங்க வீட்டுக்கு வெளியே இரவு நேரத்தில் நாற்காலி போட்டு ஒரு வயதான நபர் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இவங்க கனவில் தோன்றுதுங்க. ஆனால் அந்த வயதான நபர் முகம் மட்டும் இவங்களுக்கு தெரியவே இல்லைங்க. ஆனால் அந்த வயதான நபர் நடந்து இவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாருங்க. நின்று இந்த வீட்டையே வெறிக்க பார்த்துட்ருக்காருங்க. கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நபர் வீட்டு கதவை திறந்து உள்ளேயும் என்றாருங்க. உள்ளே என்றாகி இவங்களோட மகளான ஜேனட் அப்படின்ற 11 வயதான பெண் குழந்தையோட ரூமுக்கு போகிறாங்க. 4 குழந்தைகளும் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்குங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது இந்த வயதான நபர் இந்த ஜேனட் அப்படின்ற இந்த பெண் குழந்தை பக்கத்தில் போய் உட்கார்றாருங்க. உட்காந்துட்டு அந்த பெண் குழந்தையோட தலையை நல்லா நீவி விடுறாருங்க. ஒரு பேத்தி அப்படின்ற எப்படி ஒரு தாத்தாவும் பேத்தியும் எந்த அளவுக்கு பாசமாக இருப்பாங்களோ அந்த மாதிரி தலையை பிடிச்சி நீவவும் ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி நீவிட்டு இருந்த அந்த வயதான நபர் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஜேனட் அப்படின்ற இந்த பெண் குழந்தையோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கவும் ஆரம்பிக்கிறாருங்க. கனவில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இந்த பெக்கி ஆன்லைன் அப்படின்ற இந்த பெண்மணி கனவு விட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியவே வந்துடுறாங்க. தூக்கத்திலேருந்து வேர்த்து விறுவிறுத்து போய் எந்திரிச்ச பெக்கி ஆன்லைன் அப்படின்ற அந்த பெண்மணி பயந்து போய் வீட்டுக்கு வெளியே போய் பார்க்குறாங்க. அப்படி வீட்டுக்கு வெளியே போய் பார்க்கும்போது அந்த முன்கதவு திறந்துருக்குங்க. யாரோ உள்ளே வந்த மாதிரி அந்த கதவு திறந்துருக்கு. அதை பார்த்து பயந்து போய் அந்த கதவை சாத்திட்டு உடனே ஜேனட் அப்படின்ற அவங்க குழந்தையோட ரூமுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அப்படி ரூம்குள்ளே போய் பார்க்கும்போது ஜேனட் அப்படின்ற அந்த பெண் குழந்தை அழுத நிலையில் ரொம்பவுமே பயந்து போய் கிடக்குங்க. ஜேனட் அப்படின்ற அந்த குழந்தைகிட்ட போய் என்னாச்சுமா, ஏன் அழுகிற எந்நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இந்த பெக்கி ஆன்லைன் அப்படின்ற அவங்க அம்மா போய் கேட்கும்போது, தெரியலம்மா, எனக்கு கழுத்தெல்லாம் வலிக்குது, என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப வலிக்குது, அதனால தான் நான் அழுதேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்ட போய் ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தலையை நீ விட்ட மாதிரி அம்மா பக்கத்துலேயே படுத்த மாதிரியே நல்லா தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஜேனட். ஒரு கட்டத்துக்கு மேலே யோசிச்சு பார்க்குறாங்க, இந்த கனவுல வந்த இந்த வயதான நபர் யார், எதுக்கு இந்த ஜேனட் அப்படின்ற நம்மளோட குழந்தையோட கழுத்தை பிடிச்சி நெருக்குனாரு. ஆனால் இப்போ நட்சத்திரத்தில் எந்திரிச்சு பார்க்கும்போது ஜேனட் கழுத்தை வலிக்குன்னு சொல்கிறாரு. இது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு 1008 குழப்பங்களோடு விடிய தூங்காமல் இருக்காங்க பெக்கி ஆன்லைன். இந்த சம்பவம் நடந்து ஒரு வார காலகட்டத்துக்கு அப்புறம் பெக்கி ஆன்லைன் அவங்களுக்கு வந்த கனவையே மறக்கிற அளவுக்கு போகிறாங்க. இருந்தாலும் ஒரு வார காலகட்டம் கழித்து இன்னுமே அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் அவங்க வீட்டில் நடக்க ஆரம்பிக்குதுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, பொதுவாக இந்த பெக்கி ஆன்லைன்றவங்க தனி அறையிலையும் அவங்களோட 4 குழந்தைகளையும் இன்னொரு அறையிலையும் தூங்க ஆரம்பிப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் இவங்க பக்கத்து அறையில் தான் படுத்து தூங்குவாங்க. ஒரு நாள் இரவு நல்லா சாப்பிட்டு இந்த 4 குழந்தைகளையும் இவங்க அறையில் போய் தூங்க வச்சுட்டு இவங்க வந்து அவங்களோட அறையில் நல்லா படுத்து தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நள்ளிரவு நேரம் எந்த நேரம் அப்படின்னு தெரியலிங்க, திடீர்னு அவங்க செவுத்து பக்கத்தில் அவங்க தூங்கிட்டு இருக்கிற சுவருக்கு பக்கத்தில் யாரோ ஆப்போசிட்டில் கையை வச்சு பலமாக தட்டினா எந்த அளவுக்கு சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி சத்தம் பெக்கி ஆன்லைனுக்கு கேட்குதுங்க.
என்னடா ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு முழிச்சு பார்க்குறாங்க. அந்த சத்தம் வேற எந்த அறையிலையும் வரலைங்க, அந்த 4 குழந்தைகளோட அறையிலிருந்து தான் வருது. உடனே பெக்கி ஆன்லைன் என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 4 குழந்தைகளோட அறைக்கு போய் பார்க்குறாங்க. அப்படி உள்ளே போய் பார்க்கும்போது 4 குழந்தைகளும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த டைமில் பெக்கி ஆன்லைன் என்ன சத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ளேயுமே ஒரு கொலை நடுங்க வைக்கிற மாதிரி ஒரு விசித்திரமான நிகழ்வு அந்த அறையில் நடக்குதுங்க. என்னாச்சு அப்படின்னா, கதவை திறந்து உள்ளே வந்தாங்கல்ல, ஆனால் இவங்க ஏதோ நகர சத்தம் இவங்களுக்கு கேட்குதுங்க. என்ன நகருது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கறக்குள்ள ஒரு பெரிய அலமாரி தானாகவே நகுந்து அந்த கதவு பக்கத்தில் போய் கதவை முட்டு கொடுத்து சாத்துதுங்க. அதை பார்த்த உடனே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமல் பயத்தோட உச்சிக்கு போகிறாங்க பெக்கி ஆன்லைன். உடனே அந்த ரூமில் இருக்கிற செல்ஃபோனை எடுத்து காவல் நிலையத்துக்கு கால் பண்ணுறாங்க. அங்கே எடுக்கிறது ஒரு பெண் காவலாளிங்க. உடனே என்னாச்சு அப்படி என்ன ஏதுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே விசித்திரமான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குது, நீங்கள் வாங்க என்ன ஏதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண் காவலாளி உடனே இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளேயே வந்த பிறகு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த அலமாரி தள்ளி விட்டு கதவை திறந்து வீட்டுக்கு வெளியே போய் அந்த பெண் காவல்துறையினரை உள்ளே கூப்பிட்டு வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி தெரியலமா, யார்கிட்ட கதை விட்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் காவலாளி இவங்கள்ட்ட கேட்கவும், இவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த 4 குழந்தைகள் இருக்கிற அதே அறையில் ஒரு மர நாற்காலி நகர்றதை பார்க்குறாங்க பெண் காவலாளி. அதை பார்த்தோன்னே பயங்கர ஆச்சரியங்க அவங்களுக்கு. என்னடா இந்த நாற்காலி தானாகவே நகருது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறக்குள்ளுமே அந்த நாற்காலி கீழே விழுந்துருங்க. ஒரு மனுஷன் அந்த நாற்காலி கை வச்சு நகர்த்திட்டு இழுத்துட்டு போய் கீழே தள்ளி விட்டா எப்படி விழுகுமோ அது மாதிரி தான் அந்த நாற்காலி கீழே விழுந்துருக்குங்க. அதை பார்த்துட்டு நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் காவலாளி இந்த பெக்கி ஆன்லைன் அப்படின்ற அவங்கள்ட்ட பேசுகிறக்குள்ளேயுமே அந்த அலமாரியை எப்படி சாட்சி வச்சாங்களோ அந்த அலமாரி இப்போ தானாகவே நகர்ந்து அந்த திறந்த கதவை முட்டு கொடுத்து சாத்துதுங்க. அதை பார்த்தோன்னே பயத்தோட உச்சிக்கு போகிறாங்க பெண் காவலாளி. உடனே நம்ம பார்த்த அந்த தகவலை எல்லாத்தையும் அவங்க அறிக்கையில் பதிவு செய்கிறாங்க. பதிவு செய்துட்டு இதை நான் மீடியாவுக்கு மூலம் தெரிவிக்கிறேன், அது மூலம் உங்களுக்கு யாராச்சும் உதவி பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு பெண் காவலாளி தைரியம் கொடுத்துட்டு அந்த நாள் இரவு அந்த வீட்டை விட்டு போகிறாங்க. அவங்க போய் 1 வாரம் காலகட்டம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த வீட்டில் நல்லா தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க பெக்கி ஆன்லைனும் அவங்களோட குழந்தைகளும். அதுக்கப்புறம் இந்த பெக்கி ஆன்லைன் இந்த மாதிரி விசித்திரமான சம்பவங்கள் நடக்கிறத பார்த்துட்டு பயந்து போய் இந்த 4 குழந்தைகள் இருக்கிற அவங்களோட அறையிலேயே தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இரவு நேரங்களில் ஜேனட் அப்படின்ற இந்த குழந்தை இவங்க அம்மா பக்கத்தில் அந்த பெட்டு மேலே தாங்க படுக்கும். மொத்தம் 4 குழந்தைகளுக்கும் நடுவில் தான் இந்த பெக்கி ஆன்லைன் அப்படின்ற அவங்க அம்மா படுத்து தூங்குவாங்களாமாங்க. ஆனால் பகல் நேரத்தில் கண் முழிச்சு பார்க்கும்போது இந்த ஜேனட் அப்படின்ற 11 வயது பெண் குழந்தை அந்த பெட்டில் இருக்காதாமாங்க. பெட்டுக்கு கீழே தனியாக யாரோ தள்ளி விட்டா எப்படி போய் கீழே உருண்டு விழுகுமோ அதே மாதிரி தான் அவங்க உருண்டு போய் கீழே விழுந்த நிலையில் படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாங்களாமாங்க. உடனே இரவு நேரங்களில் ரெஸ்ட் ரூம் போகிறக்காண்டி போயிட்டு வந்துட்டு நம்மளுக்கு தெரியாமல் படுத்து தூங்கும் அப்படின்ற அவங்க நினச்சிட்டு இருந்திருப்பாங்களாட்டுங்க. ஆனால் அது எதுவுமே நிஜம் கிடையாதுங்க. 1 நாள் இரவு 2 நாள் இரவு அப்படி நடக்கிறது இல்லைங்க. 1 மாத காலகட்டம் பகல் நேரங்களில் அந்த ஜேனட் இந்த பெண் குழந்தை கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவுமே பயந்து போகிறாங்க பெக்கி ஆன்லைன். 1 நாள் இரவு என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூங்காமல் விடிய பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு டைமில் தான் ஜேனட் அப்படின்ற அந்த பெண் குழந்தைய கட்டி பிடிச்ச நிலையில் அவங்க அம்மா படுத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட கையை யாரோ தூக்கி நவுத்தி அவங்களோட மடி மேலே வச்சா எப்படி கை தானாக நகர்ந்து விழுகுமோ அது மாதிரி அவங்களோட கையை யாரோ பிரித்து மேலே வைக்கிறாங்க. உடனே இந்த ஜேனட் அப்படின்ற அந்த பெண் குழந்தை அப்படியே உருண்ட நிலையில் அப்படியே கீழே போகுதுங்க. கீழே போன பிறகு டம்முன்னு கீழேயே விழுகுதுங்க. கீழே விழுந்த பிறகு அந்த பெண் குழந்தைக்கு எந்த ஒரு வலி எதுவுமே இல்லைங்க, சுயநலவிலே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உடனே ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க அம்மா பயந்து போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு பார்க்குறாங்க. அந்த டைமில் தான் அந்த பெக்கி ஆன்லைன் அவங்க வாழ்க்கையிலேயே பார்க்க முடியாத ஒரு நிகழ்வை கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னா, ஜேனட் அப்படின்ற 11 வயது பெண் குழந்தை காற்றுல 3 அடி அப்படி படுத்த நிலையிலேயே மிதக்குதுங்க. உடனே பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு விசித்திரமான விகாரமான ஒரு கட்ட குரலில், அதாவது ஆண்மகன் குரலில் ஜேனட் பேசுகிறாங்க. ஒரு 11 வயது பெண் குழந்தை ஒரு கட்ட குரலில் பேசுகிறத பார்த்துட்டு பெக்கி ஆன்லைன் ரொம்பவுமே பயந்து போயிடுறாங்க. அந்த ஜேனட் அப்படின்ற 11 வயதான பெண் குழந்தை உடம்புல இருந்து ஒரு ஆண்மகனோட குரல் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் தான் பில்லி வின்கின்ஸ் அப்படின்னு சொல்லுதுங்க. நான் சாவருக்கு முன்னாடி கண்ணு தெரியாமல் எனக்கு போயிடுச்சு,
இந்த நாற்காலியில் உட்கார்ந்தபடியே தான் இரத்த கசிவு ஏற்பட்டு கொடூரமான நிலையில் நான் உயிரிழந்தேன் அப்படின்னு ஜேனட் உடம்புல இருந்து ஒரு ஆண்மகனோட வயதான குரல் துல்லியமாக சொல்லுதுங்க. அதுக்கப்புறம் மிதந்தபடியே கீழே விழுந்துடுறாங்க ஜேனட். பக்கத்தில் போய் கட்டி பிடிச்சி அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விசாரித்த பிறகு தான் இது ஒரு உண்மை வெளியே வர ஆரம்பிச்சிருக்குங்க. இவங்க குடி வர்றதுக்கு முன்னாடி சில ஆண்டுகள் அந்த வீடு யாருக்குமே உட்போகாமல் தாங்க இருந்திருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே பில்லி வின்கின்ஸ் அப்படின்ற ஒரு வயதான நபர் கூட யாருமே இல்லாமல் தனிமையில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காருங்க அந்த வீட்டில். அந்த சேரில் உட்கார்றதும் அந்த வீடு ரொம்பவுமே பிடிச்சி போயிடுதுங்க அவருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஏதோ ஒரு நோயினால் கண்ணு தெரியாமல் போயிடுதுங்க. கண்ணு தெரியாமல் சேரில் உட்கார்ந்தபடியே கண்ணில் இரத்த கசிவோடையே இறந்த நிலையில் கிடந்திருக்காருங்க அந்த பில்லி வின்கின்ஸ். அதுக்கப்புறம் காவல்துறைக்கு இந்த தகவல் தெரிஞ்சு அதுக்கப்புறம் மருத்துவமனைகளை கொண்டு போய் இறுதி சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இந்த வீட்டை யாருக்குமே விடாமல் அபேண்டண்டாக தாங்க இருந்திருக்கு. இந்த வீடு ஒரு கட்டத்துக்கு மேலே விற்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்குங்க. அதை இந்த ஜேனட்டோட அம்மா வாங்கியிருந்திருக்காங்க. வாங்கி 2 மாதங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்கு. பெக்கி வீட்டில் நடக்கிற அமானுஷ்ய நிகழ்வுகள் ஊர் முழுக்க காட்டுத்தீ மாதிரி பரவும் ஆரம்பிக்குதுங்க. நிலைமை கைமீறி போகவும் ஆரம்பிக்குது. தமிழ்நாட்டில் யாருக்காச்சும் பேய் பிடிச்சி அப்படின்னா ஆன்மீகத்துக்கு தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு வந்து பேய் ஓட்டி விடுவாங்க. அதுதான் வழக்கமும் கூட. அது மாதிரி இந்த மாதிரி அமெரிக்கா, லண்டன் அப்படின்ற பெரிய பெரிய நாட்டில் அதுக்குன்னே தனி படிப்பு படிப்பாங்க அமானுஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மீடியா மூலம் 2 அமானுஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் இந்த பெக்கி ஆன்லைன் அவங்க வீட்டுக்கு இந்த தகவல் தெரிஞ்சு வராங்க. ஒருத்தவங்களோட பேர் மாரிக்ஸ் ரோஸுங்க, இன்னொருத்தர் பேர் கைலியோன் பிளேபர் அப்படின்ற 2 அமானுஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் இவங்க வீட்டுக்கு வந்து நடந்ததை ஒன்று விடாமல் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்ச பிறகு அவங்க 2 பேருமே சுமார் 18 மாதமாக அந்த வீட்டிலே தங்கி ஆராய்ச்சியும் செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி 18 மாதங்கள் தங்கி அந்த 2 அமானுஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு முன்னாடியே பகல் நேரங்கள்லையும் இரவு நேரங்கள்லையும் காற்றுல சில பொருட்கள் பறக்கிறத மிதக்கிறத பார்த்துருக்காங்க. சில பொருட்கள் நகர்றதையும் பார்த்துருக்காங்க. இரவு நேரங்களில் மர்மமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்குங்க. ஆனால் யாரும் வீடை சுற்றி நடந்து வர்றது மட்டும் இல்லாமல் செவுத்தில் யாரோ தட்டுற சத்தம் கேட்குதுங்க. அடிக்கடி ஆணி அடித்தா எந்த மாதிரி சத்தங்கள் கேட்குமோ அந்த மாதிரி விசித்திரமான அமானுஷ்ய நிகழ்வுகள் அந்த வீட்டில் நடக்கிறத கவனிச்சிருந்துருக்காங்க. இது எல்லாத்தையும் டெய்லி மிரர் பத்திரிகையாளர்களுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு இவங்க வீட்டில் மர்மமான விசித்திரமான ஃபோட்டோக்கள் எடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோக்கள் எல்லாமே உலகத்துக்கு வெளிச்சமிட்டு காட்டுறாங்க. அதில் சில ஃபோட்டோக்கள் மட்டும்தான் எனக்கு கிடச்சிருக்குங்க. இந்த வீட்டில் இந்த மாதிரி அமானுஷ்ய திகில் சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணம் அந்த பில்லி வின்கின்ஸ் அப்படின்ற வயதான நபரோட ஆன்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு 1979 பல ரிச்சுவல் பூஜைகள் பண்ணிட்டு அந்த வீட்டில் அந்த வயதான நபரோட ஆன்மாவை விலக்கி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் அமைதியை நிலவுதுங்க. அதுக்கப்புறம் இந்த பெக்கி ஆன்லைனோட குடும்பம் ரொம்பவுமே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த ஜேனட் அப்படின்ற 11 வயதான குழந்தை இன்னுமே அந்த வயதான நபரோட நினைவோட வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி அமானுஷ்ய சக்திகள் இருக்குதா அப்படின்ற கேள்விக்கு இந்த லண்டனில் நடந்த என்ஃபீல்டு சம்பவம் ஒரு தீர்க்கப்படாத புதிராக தாங்க இருக்கு. இந்த வீடியோ பற்றி இந்த சம்பவத்தை பற்றி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு த்ரில்லிங்கான எபிசோடில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மேடி.